அவைக்கு வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். என் பெயர் சாவி அனிஸ் பிரார்த்தனா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்த நாளில் அவரை பற்றி நான் பேசுவதற்கு பெருமை கொள்கிறேன். எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறானோ, யார் ஒருவன் பொது விமர்சனத்துக்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்றிருக்கிறானோ, அவனையே சுதந்திரமான மனிதன் என்பேன் எனும் வரிகளின் சொந்தக்காரர் அண்ணல் அம்பேத்கர். புரட்சியின் இலக்கணமாய் வந்த மாமனிதன் அம்பேத்கர். அரசியல், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் பற்றி அகன்ற நுண்ணறிவும் ஆழ்ந்த பகுத்தறிவும் பெற்ற அம்பேத்கரை பற்றி பேசும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தமை எண்ணி அகமகிழ்கிறேன். சாதி எனும் சாக்கடையையும் மதம் என்னும் மடமையையும் புறந்தள்ளிய புரட்சியாளன் இளமை பருவம் பற்றி சொல்லட்டுமா தோழர்களே? 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் எனும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் ராம்ஜி மாலோஜி சக்பால். இவருடைய தாயின் பெயர் பீமாபாய். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை பெற்ற பிறகு இவர் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். இந்த பதவியின் மூலம் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பிற்காக பல சட்ட பிரிவுகளை தொகுத்தார். இது மிகச் சிறந்த சமூக ஆவணமாக கருதப்படுகிறது. இனி புரட்சியாளன் அம்பேத்கர் பற்றி ஆரம்பிக்கலாமா? சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். சாதியை ஏற்றத்தாழ்வுகளின் ஆணிவேர் அடியோடு வீழ்த்த பாடுபட்ட மாமனிதன். கடவுளுக்கு தரும் காணிக்கை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது என்றவர். ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை. அதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல. சிங்கங்களாக இருங்கள். இந்திய விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார். அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு இன்று குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பை வழங்கியது. அரசியலமைப்பை 1947 நவம்பர் 26 அன்று மக்களவையில் ஏற்கப்பட்டது. கில்டன் யங் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே. அம்பேத்கர் ஜனநாயகம் என்ற அம்சத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அரசியலில் ஜனநாயகம் மட்டும் இருந்தால் போதாது, சமூக ஜனநாயகம் மிக முக்கியமானது. இன்று சமூகம் ஜனநாயகத்தோடு நடைபெறுகிறதா? சற்றே சிந்தியுங்கள் தோழர்களே. சட்ட நிபுணர், பொருளாதார வல்லுநர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி, மாந்தவியலாளர், அறிவியலாளர், கல்வியலாளர், சமூகவியலாளர், நூலாசிரியர், வரலாற்றாசிரியர், இப்படி பன்முக திறமை கொண்ட அம்பேத்கரை படிப்போம். வாழ்வின் உன்னதங்களை நோக்கி பயணப்படுவோம். வாருங்கள் தோழர்களே, வாழ்வின் அனைத்து சுவைகளையும் ரசித்து ரசித்து புசிப்போம். தீரா பசியோடு வாழ்வின் உயரங்களை நோக்கி பயணப்படுவோம். வாருங்கள் தோழர்களே. வசந்தத்தின் கதவுகளை திறந்துவிட்டு முயற்சி எனும் ஆக்சிஜன் குடுவையை சுமந்து கொண்டு வானில் எல்லை வரை நோக்கி தன்னம்பிக்கை தூரிகைகளால் வெற்றி ஓவியம் புனைவோம். வாருங்கள் தோழர்களே. 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடை பெறுகிறேன். சிந்திப்போம், சந்திப்போம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.